கோலியத் என்ன பண்ணா? ಗೋಲಿಯಾತನೇನು ಮಾಡಿದ? எல்லா ட்ரெஸ் போட்டு வந்தானா, ಎಲ್ಲಾ ಬಟ್ಟೆ ಹಾಕಿದ್ದ. கேட்டா இல்லையா? ஷீல்டு போடானா, ಅವನು ಕವಸ ಹಾಕಿದ್ದ. எஸ் மார்க் கவச போடானா, ಎದೆ ಕವಸ ಹಾಕಿದ್ದ. சிரஸ்தானம் போடானா, ಶಿರಸ್ತ್ರಾಣ ಹಾಕಿದ್ದ. கைக்கெல்லாம் கைக்கு மிஸ் பாதுகாப்படானா, ಕೈಗೆ ಭುಜಕ್ಕೆ ರಕ್ಷಣೆ ಹಾಕಿಕೊಂಡ. காலுக்கு தேவையான மிஸ் ஷீல்டு போட்டான், ಕಾಲಿಗೆ ಬೇಕಾದಂತ ರಕ್ಷಣೆ ಹಾಕಿಕೊಂಡ. மாருக்கு தேவை ஷீல்டு போட்டான், ಎದೆಗೆ ಬೇಕಾದ ಕವಸ ಹಾಕಿಕೊಂಡ. பெல்ட் போட்டான், ಸೊಂಟಕ್ಕೆ ಬೆಲ್ಟ್ ಹಾಕಿದ. ಎಲ್ಲ இருந்தது, ಎಲ್ಲ ಇತ್ತು. ஆனா ஆவியை நான் எங்க காட்டினார் அவனுக்கு? ಆದ್ರೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನೆಯಲ್ಲಿ ತೋರಿಸಿದ್ರು ದಾವೀದನಿಗೆ. எல்லாம் பேக்கா இருக்குது, ಎಲ್ಲ ಮುಚ್ಚಿತ್ತು, எல்லாம் மூடி இருக்குது, ಎಲ್ಲ ಮುಚ್ಚಿದೆ. நெற்றி மட்டும் காலியா இருக்குது. ಹಣೆ ಮಾತ್ರ ಖಾಲಿ ಇದೆ. 5 கல் எடுத்து வந்தான், 5 ಕಲ್ಲು ತಂದ. 5 விதமான வரங்களை பெற்றுக்கொண்டு வந்தவன் 5 தாவீது. ವಿಧವಾದ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿದವನು ದಾವೀದ. 5 கல் என்ற 5 விதம் வரங்கள். 5 ಕಲ್ಲೆಂದರೆ 5 ವಿಧವಾದ ವರಗಳು. ஒரே வரத்துல அவன் அழிச்சிட்டான். ಒಂದೇ ವರದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಅಳಿಸಿ ಬಿಟ್ಟ. எங்கச்சா? ಎಲ್ಲಿ ಹೊಡೆದ? எங்கச்சா? ಎಲ್ಲಿ ಹೊಡೆದ? அவன் தெளிவா பேசினார். ಕರ್ತನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அவன் ಮಾತನಾಡಿದ. எல்லாத்துலயும் பார்க்கறான், ಎಲ್ಲಾ ಸ್ಥಳ ನೋಡಿದ. எல்லாம் பேக்கிங்கா இருக்குது, ಎಲ್ಲಾ ಮುಚ್ಚಿದೆ. நெற்றி மட்டும் காலியா இருக்குது. ಹಣೆ ಮಾತ್ರ ಖಾಲಿ ಇದೆ. ஒரே அடி, ಒಂದೇ ಏಟು, நெற்றி அடி, ನೆತ್ತಿ ಏಟು, எழுந்தான் சத்தான். ಬಿದ್ದ ಸತ್ತ. அவன் கிறிஸ்துவனா இருக்கணும். ಕ್ರೈಸ್ತನು ಕ್ರೈಸ್ತನಾಗಿರಬೇಕು. அப்போ நெற்றி மேல, ಹಣೆಯ ಮೇಲೆ, நெற்றி மேல ಹಣೆಯ ಮೇಲೆ என்ன இருக்கணும்? ಏನಿರಬೇಕು? சொல்லுங்க ಮಕ್ಕಳ ಕೈ ಕೊಡಿ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ರಕ್ತ ಇರಬೇಕು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ರಕ್ತ ಇರಬೇಕು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ರಕ್ತ ಇದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ರಕ್ತ ಇದ್ದರೆ ಸೈತಾನನು ನಿನ್ನ ಮುಟ್ಟಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊಡೆಯಲ್ಲ. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀನೇ ಟಾರ್ಗೆಟ್. ಆಮೆನ್. சாத்தானுக்கு யார் டார்கெட்? சைத்தானனிಗೆ ಯಾರು ಗುರಿ? சொல்லுங்க, புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒரு யோசனை, ಎಲ್ಲರಿಗೂ ಯೋಚನೆ. நல்ல வார்த்தைக்கு மாலும் தப்ப போறாங்களே. ನಮ್ಮ ಜನ ಚೆನ್ನಾಗಿ ವಾಕ್ಯ ಕೇಳಿ, நல்ல வார்த்தைகளை கேட்டு ಚೆನ್ನಾಗಿ ವಾಕ್ಯ ಕೇಳಿ நம்ம பசங்க தவறி போறாங்களே. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಯಾಕೆ ತಪ್ಪಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ? அந்த எண்ணம் இருக்கா இல்லையா? ಆ ಯೋಚನೆ ಇದೆಯಾ ಇಲ್ಲ? ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. வேத வார்த்தை யார் தெளிவா கேட்கிறானோ, ಸತ್ಯವೇದದ ವಾಕ್ಯ ಯಾರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ வார்த்தை ಕೇಳುತ್ತಾರೋ, யார் உரிய நம்புகிறானோ, ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರು ನಿಜವಾಗಿ ನಂಬುತ್ತಾರೋ, ஆகையால் இயேசு சுவாமி சொன்னார், ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ நான் ಹೇಳಿದರು, போன பிறகு ನಾನು ಹೋದ ஒரு ಮೇಲೆ தேற்றளவான வருவார். ಸಂತೈಸುವ ಆತನು ಬರುತ್ತಾನೆ. அவர் வந்த பிறகு ಆತನು ಬಂದ ನಂತರ என்ன பண்ணுவாரா? ಆತನೇನು ಮಾಡುವ? அறிக்கை செய்யுங்க. ಸಕಲ கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು, கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. அவர் வந்த பிறகு ಆತನು ಬಂದ ಮೇಲೆ என்ன பண்ணுவாரா? ಏನು ಮಾಡುವ? சகல சத்தியத்தில் நடத்துவா. ಸಕಲ ಸತ್ಯತೆಯಲ್ಲಿ ನಡೆಸುವ. கிறிஸ்தவனுக்கு சத்தியம் முக்கியமல்ல, ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ಸತ್ಯ ಮುಖ್ಯವಲ್ಲ, சகல சத்திய தேவை. ಸಕಲ ಸತ್ಯ ಬೇಕು. எங்க சகல சத்தியம் இருக்கிறதோ ಎಲ್ಲಿ ಸಕಲ ಸತ್ಯವಿದೆಯೋ சாத்தான் அவனை டார்கெட் பண்ணுவான். ಸೈತಾನನಿಗೆ ಅವನೇ ಗುರಿ. ஏன்? ಯಾಕೆ? சகல சத்திய கேட்டவன் விடுவிக்கப்படுவான், ಸಕಲ ಸತ್ಯ ಕೇಳಿ ಅವನು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವ, தேவனுக்காக எழும்புவான், ದೇವರಿಗಾಗಿ ಎದ್ದೇಳುವ, கர்த்தருடைய பாரத்தை உணருவான், ಕರ್ತನ ಭಾರ ಅನುಭವಿಸುವ, கர்த்தருக்காக வைராகிய வாழ நினைப்பான். ಕರ್ತನಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಬದುಕಲು ಪ್ರಯತ್ನಿಸುವ. சாத்தானுடைய டார்கெட் ಆದ್ದರಿಂದಲೇ ಸೈತಾನನ ಗುರಿ சத்தியத்தை கேட்கிறவன் அல்ல, ಸತ್ಯ ಕೇಳುವವನಲ್ಲ, சத்திய கேட்கிறவன் ಸತ್ಯ ಕೇಳುವವನು அவனோட இருக்கிறான். ಅವನೊಂದಿಗೆ பவுல் சொல்கிறான், அவன் ஒளிய தூதனை போல வருகிறான். ಅವನು ಬೆಳಕಿನ ದೇವದೂತನ ರೀತಿ ಬರುತ್ತಾನೆ. ಹೇಗೆ? சபையில நார்மல் வர மாட்டான், ಸಭೆಯಲ್ಲಿ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ. தன்னுடைய சுய ரூபத்தோட வந்தா நீ கண்டுபிடித்தறிய அவனுக்கு. ಅವನ ಸ್ವಂತ ರೂಪದಲ್ಲಿ ಬಂದರೆ ನೀವು ಕಂಡು ಹಿಡಿಯುತ್ತೀರಿ. ಆದ್ದರಿಂದ ಹೇಗೆ வருவான்? ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. ಹೇಗೆ ಬರುತ್ತಾನೆ? சாத்தான் மாதிரி வர மாட்டான், ಸೈತಾನನ ರೀತಿ ಬರುವುದಿಲ್ಲ, சொந்த ರೂಪத்தோட வர மாட்டான், ಸ್ವಂತ ರೂಪದಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ, ஒளியின் தூதனை போல வருவான். ಬೆಳಕಿನ ದೇವದೂತನ ಹಾಗೆ ಬರುವ. தெளிவா சொல்றாருயா, ಕರ್ತನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ஒளியின் தூதனை போல வருவான். ಬೆಳಕಿನ ದೂತ. ஒளி தூதன் எப்படி இருப்பான்? ಬೆಳಕಿನ ದೇವದೂತ ಹೇಗಿರುವ? வார்த்தை பேசுவான், ವಾಕ್ಯ ಎಲ್ಲ ಹೇಳುವ, வார்த்தை பேசுவான், ವಾಕ್ಯವೇ ಹೇಳುವ, வார்த்தை எதுவுமே பேச மாட்டான். ವಾಕ್ಯ ಬಿಟ್ಟು ಬೇರೇನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ನಾವೇನ್ ಅನ್ಕೋತೀವಿ? நல்லா பேசுறாங்கப்பா, ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರಪ್ಪ, நல்லா பேசுறாங்கப்பா, ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರಪ್ಪ. அவனுக்குள்ள இருக்க ஆவியை யார் கண்டுபிடிக்கணும்? நீ ಅವನಲ್ಲಿರುವ ಆತ್ಮನ ಯಾವುದೆಂಬುದಾಗಿ ಕಂಡು ಹಿಡಿಯಬೇಕು. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ.
சத்தியம் சத்தியமாவரணும். ಸತ್ಯವಾಗಿರಬೇಕು. ஆகவே இயேசு சொன்னாரையா, ಆದ್ದರಿಂದ ಯೇಸುಸ್ವಾಮಿ இதுவரைக்கும் ಹೇಳಿದರು, நான் உன்னோடு இருந்தேன். ಇಲ್ಲಿವರೆಗೂ ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೆ. பேதுரு பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನು சாத்தான் ಹೇಳಿದನು, மின்னலை போல விழுவதை கண்டு. ಸೈತಾನ ಮಿಂಚಿನೋಪಾದಿಯಲ್ಲಿ ಬೀಳುವುದನ್ನು ನಾನು ನೋಡಿದೆ. ಯಾಕೆ? ஏன்? ಯಾಕೆ? அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறது, ಅದಕ್ಕೆ ಹಿಂದಿನ ವಾಕ್ಯ எல்லாம் ಹೇಳುತ್ತದೆ, ஓடித்து போனாங்க, ಎಲ್ಲರೂ ಸೇವೆಗೆ ಹೋದರು, அற்புதம் அடையாளம் செய்கிறாங்க, ಅದ್ಭುತ ಅತಿಶಯಗಳು பேய்கள் ಮಾಡಿದರು, ஓடுகிறது, ದೆವ್ವಗಳು ಓಡುತ್ತವೆ, நோய்கள் தீருகிறது, ನೋವುಗಳು ನೀಗುತ್ತದೆ. அந்த சந்தோஷத்துல வந்து சொல்றாங்க, ಆ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಬಂದು உங்க ಹೇಳಿದರು, நாமத்தால் அற்புதம் நடந்தது, ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತ உங்க ನಡೆದಿತು, நாமத்தை பேய்கள் ஓடினது, ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ದೆವ್ವಗಳು உங்க ಓಡಿತು, நாமத்தை வல்லமை வந்தது. ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ಬಲ ಬಂದಿತು. ಯೇಸು சொன்னாரு, ಸ್ವಾಮಿ ಏನಂದರು? இயேசு சொன்னாரு, ಸ್ವಾಮಿ ಏನಂದರು? சந்தோஷப்படல, ಸಂತೋಷ ಪಟ್ಟಿಲ್ಲ, சந்தோஷப்படல, ಸಂತೋಷ ಪಟ್ಟಿಲ್ಲ, மாறான சொன்னாரு, ಬದಲಾಗಿ சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்டு. ಸೈತಾನ ಮಿಂಚಿನೋಪಾದಿಯಲ್ಲಿ ಭೂಮಿಗೆ ಬೀಳುವುದನ್ನು அந்த ಕಂಡೆ. ஜனங்களை ஊழியம் செய்யும் போது ಅಲ್ಲಿ ಜನರು ಸೇವೆ ಮಾಡುವಾಗ இயேசு அங்க கிரியை செய்கிற பலம் அடிச்சா. ಯೇಸು ಅಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಶಕ್ತಿಗಳನ್ನು இன்னும் ஆழ ಅಳಿಸಿದನು. வசனம் சொல்கிறது, ಇನ್ನು ಆಳವಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, சாத்தான் ಸೈತಾನ உன்னை ನಿನ್ನನ್ನು நஷ்டப்படுறதுக்கு என்னுடைய பரிசு கேட்டான். ನಷ್ಟಪಡಿಸುವಂತೆ ನನ್ನ ಬಳಿ ಅನುಮತಿ ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆமென். ஹல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட்டவன், ಶುದ್ಧೀಕರಣ ಹೊಂದಿದವನು, விடுதலை பெற்றவன். ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದವನು. யார் ஊழியம், யார் ஊழியம் கண்டுபிடிப்பாங்க? ಯಾರು ಸೇವಕರು, ಯಾರು ಅಲ್ಲ